வணக்கம். திருவாசகம் போற்றி திரு அகவல் தொடர்ச்சி. தெய்வம் என்பது ஓர் சித்தம் உண்டாகி முனிவு இல்லாதது ஓர் பொருள் அது கருதலும் 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின. ஆத்தம் ஆனார் அயலவர் கூடி நாத்திகம் பேசி நாத்தழும்பு ஏறினர். சுற்றம் என்னும் தொல் பசு குலாங்கள் பற்றி அலைத்து பதறினர். பெருகவும் விரதமே பரமாக வேதியரும் சரதமாகவே சாத்திரம் காட்டினர். சமயவாதிகள் தம் தம் மதங்களே அமைவது ஆக அரற்றி மலைந்தனர். மிண்டிய மாயாவாதம் என்னும் சண்ட மாருதம் சுழித்து அடித்து ஆர்த்து ஊலோகயதன் எனும் ஒல்திரல் பாம்பின் கலாபேதத்த கட விடும் எய்தி அதில் பெருமாயை என பல சூழவும். அதாவது இந்த பாடல் மிகவும் ஆழமான ஆன்மீக உண்மையை சொல்கிற மாதிரி இருக்குது. இது எளிய தமிழில் நம்ம பார்க்கலாம். அதாவது இறைவன் ஒரே சுத்தமான சித்தம், கான்ஷியஸ்னஸ். அவருக்கு ஆசை, கோபம், விருப்பு, வெறுப்புன்னு எதுவுமே கிடையாது. அவர் நிலையான உண்மை, எவர் எக்ஸிஸ்டிங் பியோர் பிளிஸ் கான்ஷியஸ்னஸ். ஆனால் மனிதன் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தோன்ற எண்ணங்களை வச்சுட்டு இந்த உலகத்தை பலவிதமாக கற்பனை செய்கிறாங்க. அதனால என்ன ஆகுது? மாயை, இல்யூஷன் பல கோடி வடிவங்களில் வெளிப்படுறது. ஒவ்வொருவரும் தங்கள் கருத்தை உருவாக்குறாங்க. பின்னர் என்ன பண்ணுறாங்க? சிலர் கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்க, நாத்திகம் பேசுகிறாங்க. சிலர் மதம், சாஸ்திரம், விரதம் அப்படின்னு தங்கள் வழியை சொல்கிறாங்க. ஒவ்வொரு சமயத்தாரும் அவங்கவங்க மதமே சரி, அவங்கவுங்க சொல்கிற விஷயம் சரி, அவங்கவுங்க பர்செப்ஷன் சரி அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. இதெல்லாமே சேர்ந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பெரிய மாய சூறாவளியாக ஆயிடுது. மனிதனுக்கு அது எண்ணத்தில் சுழண்டுட்டே இருக்குது. உலக வாழ்க்கை வேற ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பாம்பு விஷம் போல் காலை சுற்றிக்கிச்சு, அது மனசையும் சுற்றிக்கிச்சு. இப்படி கடவுள் இருக்காரா இல்லையா, எந்த கடவுளை நம்புறது, யார் சொல்கிறத நம்புறது, எந்த ஊருக்கு போகிறது, இது போக எனக்கு 1008 பிரச்சனை, பிறப்பு சுழற்பு, கர்ம வினையிலேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்கள் குழப்பமாக ஒரு பெரிய மாய சுழற்சியாக உருவாகி போச்சு. ஆனால் நம்ம சுருக்கமாக ஒன்று புரிஞ்சுக்க வேண்டியது, உண்மையை புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இறைவன் சுத்தமான அமைதி. மனிதன்கிறவங்க மாயையில் சிக்கின மனம், பிறப்பு இறப்பு, இந்த சுழற்சி. ஸோ மதவாதங்களும் அதை ரொம்ப குழப்பிக்கிட்டே இருக்காங்களே தவிர, கடவுள் ஒரு எவர் எக்ஸிஸ்டிங் பியோர் ப்ரெசன்ஸ், அருட்பெரும் ஜோதி, கருணையானவர் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக தெளிவாக சொல்கிறது இல்லை. ஸோ இப்படி நம்மளுடைய வாழ்க்கை ஒரு மாயை சுழற்சியிலேயே இருந்துகிட்டே இருக்குது. ஸோ நம்ம எல்லோரும் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, உண்மை ஒன்று தான். மனம் 1008 நினச்சி குழம்பிகிட்டே இருக்குது. உங்களுக்கு எந்த உருவம், எந்த வடிவில் இறைவனை தொடர்றதுக்கு உங்களுக்கு மனசுக்கு ஏதுவாக இருக்கோ அந்த வடிவத்தில் அப்படி நீங்கள் இறைவனை பிடிச்சி கண்டிப்பாக ஒரு டைரெக்ஷனில் போய் ஃபோக்கஸ்டாக இருக்கும்போது இறைவன் அவரை உங்கள் மனசுலையும் வெளிப்படுத்துவார். இதுதான் மாணிக்கவாசகர் சொல்கிறாரு. ரொம்ப குழம்புறதுக்கு ஒன்றும் இல்லை, இறைவன் ரொம்ப சிம்பிளானவர் அப்படின்றத சொல்லியிருக்காரு. நன்றி, வணக்கம்.